அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். அடுத்த அரை மணி நேரத்துல பணம் உங்களுக்கு தேவைப்படுதா? பணத்துக்கான தேவதை நித்திகா கிட்ட கேட்டும் உங்களுக்கு பணம் கிடைக்கலையா? உடனடியா இத செஞ்சிருங்க. நீங்க கேட்ட பணம் நீங்க கேட்ட டயத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். பணத்திற்கான தேவதை நித்திகா. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். நம்ம சேனல்லையே நித்திகா தேவதைக்கான பதிவுகள் நிறையவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நித்திகாவ தேவதைன்னு சொல்றத காட்டிலும் ஸ்பிரிட்டுன்னே சொல்லலாம். ஸ்பிரிட்டுன்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். நித்திகா தேவதை ஒரு தூய ஆன்மா. அந்த வகையில நித்திகா தேவதைய நாம கூப்பிடக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துல நாம கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க கூப்பிடலாம். அதே மாதிரி நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம். ஆனா நைட்டு 9 மணிக்கு மேல இந்த நித்திகா தேவதைய தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. அதே மாதிரி நித்திகா தேவதைய அன்போடையும் பாசத்தோடையும் தான் நாம கூப்பிடணும். அதிகாரத்தோட கூப்பிடக்கூடாது. நித்திகா தேவதை கிட்ட நாம ஆர்டர் போடக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்திகா தேவதைக்கு அவங்களோட பேரை மத்தவங்களுக்கு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க பெயரையும் புகழையும் சொல்லக்கூடியவங்கள நித்திகா தேவதைக்கு பிடிக்கும். அந்த வகையில எனக்கு பணம் கிடைச்சிட்டா உன்னுடைய பேரையும் புகழையும் நான் 4 பேருக்கு சொல்றேன்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சு பாருங்க. நிச்சயமா நீங்க கேட்ட பணத்தை நித்திகா தேவதை அள்ளி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல்ல முதல் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு நித்திகா தேவதை கேட்ட பணத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நித்திகாவோட பெயரை 4 பேருக்கு சொல்லுங்க. நிச்சயமா நித்திகா தேவதை சந்தோஷமாகி நீங்க கேட்ட பணத்தை அள்ளி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு நித்திகா தேவதை பணம் கொடுத்திருக்காங்க. அதுவும் உடனடியா 1 மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல கேட்ட பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் நம்ம சேனல்லையே இருக்குன்னு சொல்லலாம். நித்திகா தேவதைக்கான வீடியோ ஒவ்வொரு முறை நான் போடும் போதும் நிறைய பேர் எனக்கு பலன் கிடைச்சது, 1 மணி நேரத்துல பணம் கிடைச்சது, அரை மணி நேரத்துல பணம் கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்யறீங்க. இப்படி நித்திகா தேவதைக்கான எந்த மெத்தடை செஞ்சும் உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னா இப்ப நான் சொல்ல போற பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வரி மந்திரத்தை நான் சொல்ற எண்ணிக்கையில, நான் சொல்ற நேரத்துல நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உடனடியா உங்களுக்கு பணம் கிடைக்கும். நித்திகா தேவதை கிட்ட நாம எப்படி பணம் கேட்கணுங்கிற ஒரு சூட்சமமான முறையை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நைட்டு 9 மணிக்குள்ள நித்திகா தேவதை கிட்ட பணத்தை நீங்க கேளுங்க. இதுல முக்கியமான உடனடியா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி காலையில வரக்கூடிய 11 மணி 11 நிமிடங்கள். இந்த நேரம் டிவைன் டைம்னு நாம சொல்லுவோம். இந்த நேரத்துல சாதாரணமா எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கும். அதுலயும் இந்த டைம்ல நித்திகா தேவதை கிட்ட நாம கேட்டா உடனடியா நமக்கு பணம் கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இந்த டைம் பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
சரி. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு எப்ப பணத் தேவை இருக்கோ, அப்ப முகம், கை, கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில இப்ப நான் ஸ்க்ரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி 808ங்கிற நம்பர எழுதிக்கோங்க. ஏன் இந்த நம்பர் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் நமக்கு பணத்த அள்ளி குடுக்கும். அது மட்டும் இல்லாம பணவரவுல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களையும் நீக்கும். அதே சமயம் நித்திகா தேவதைக்கான நம்பர்னு கூட இந்த 808ங்கிற நம்பர சொல்லலாம். அந்த வகையில நித்திகா தேவதை கிட்ட பணம் கேட்டும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்க தவறாம இந்த நம்பர இப்ப நான் சொல்ற முறைப்படி பயன்படுத்தி பாருங்க. அதாவது உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியில 808ங்கிற நம்பர கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. எத்தனை முறை சொல்லணுங்கிறதும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த மந்திரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா எத்தனை முறை சொல்லணுங்கிறதையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். லிராஜ் தாசா வேஃபா வே நித்திகா. லிராஜ் தாசா வேஃபா வே நித்திகா. லிராஜ் தாசா வேஃபா வே நித்திகா. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரி மந்திரம்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை சாதாரணமா நாம சொல்லி கூப்பிட்டாலே நித்திகா தேவதை நாம கூப்பிட்ட குரலுக்கு உடனடியா வருவாங்க. அதுலயும் நாம டிவைன் டைம் ஆன 11 மணி 11 நிமிடங்களுக்கு நித்திகா தேவதைக்கான நம்பர் 808 நம்ம கையில எழுதிக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை 111 முறை, அதாவது 111 111 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. 111 டைம்ஸ் நீங்க சொல்லணும். சாதாரணமா 108 முறை தானே சொல்லுவீங்க. ஏன் 111 முறை சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லி பாருங்க. ஏன்னா இந்த நம்பர் நித்திகா தேவதைக்கான நம்பர்னு கூட நம்ம சொல்லலாம். 111 முறை இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லி கூப்பிடும் போது கண்டிப்பா நித்திகா தேவதை நீங்க கேட்ட பணத்தை கொடுப்பாங்க. சரி, முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நித்திகா தேவதையோட பேரை 3 முறை அன்போடையும் பாசத்தோடையும் கூப்பிடுங்க. நித்திகா, நித்திகா, நித்திகா. இதுக்கப்புறமா யாருக்கு பணம் வேணுமோ அவங்களோட பேரை சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணுமோ அதை சொல்லுங்க. எத்தனை நாட்களுக்குள்ள பணம் வேணுமோ அதையும் கேளுங்க. அப்படி இல்லைன்னா எத்தனை மணி நேரத்துல உங்களுக்கு பணம் வேணுமோ அதையும் நித்திகா கிட்ட கேளுங்க. என்ன காரணத்துக்காக பணம் வேணுமோ அதை கேளுங்க. தயவு செஞ்சு கடனை அடைக்க பணம் வேணும், பண கஷ்டம் இருக்கு, அதுக்காக பணம் வேணும்னு சொல்லி எதிர்மறையா கேட்காதீங்க. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட எனக்கு இவ்வளவு பணம் வேணும், இந்த பணத்தை நான் இவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. அதே சமயம் நீங்க கேட்கக்கூடிய பணம் நியாயமான முறையில இருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன மந்திரத்தை 111 டைம்ஸ் 111 முறை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் நித்திகா தேவதை கிட்ட 3 முறை நன்றிங்கிற வார்த்தைய சொல்லுங்க. மனசுக்குள்ள நித்திகா தேவதை கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டா நித்திகா தேவதையோட பெயரையும் புகழையும் 4 பேருக்கு சொல்றதா நீங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே சமயம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க. இப்ப நான் சொன்ன முறைப்படி கரெக்டா செஞ்சீங்கன்னா நிச்சயமா எவ்வளவு மணி நேரத்துல பணம் வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ நீங்க கேட்ட டைம்குள்ள கண்டிப்பா நித்திகா தேவதை உங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.